வணக்கம் மக்களே. தற்போது அதிமுக தாவேகா கூட்டணி விஜய் நோ சொல்லிவிட்டால் எடப்பாடி பழனிசாமி எடுத்துள்ள மிகப்பெரிய ரிஸ்க் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இன்னும் சில மாதங்களிலே அதிமுக தலைமையிலான கூட்டணிக்குள் தாவேகா வரும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசி வருவது மிகப்பெரிய ரிஸ்காக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தாவேகா தலைவர் நடிகர் விஜய் இதுவரை கூட்டணி தொடர்பாக எந்த ஒரு வார்த்தையும் பேசாத நிலையில் எடப்பாடி பழனிசாமி மாபெரும் கூட்டணி உருவாகும் என்று தொடர்ந்து பேசி வருகிறார். கடந்த ஆண்டு விக்கிரவாண்டி மாநாடு முடிவடைந்த பின் அதிமுகவின் முக்கிய தலைவர் ஒருவர் தாவேகா தேர்தல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமியை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். அப்போது அதிமுகவுடன் கூட்டணி வைக்க தாவேகா உடன்பட்டதாகவும் ஆனால் விஜயின் டிமாண்ட் கேட்டு அதிர்ச்சி அடைந்ததாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது. தாவேகாவுக்கு 80 தொகுதிகள் 2 ஆண்டுகள் முதல்வர் பதவி என்றும் விஜயின் டிமாண்ட் உச்சத்தில் இருந்ததுன்னே சொல்கிறாங்க. ஆனால் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு முன்பாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு அழைக்கப்பட்டார். அதன்பின் அமித்ஷாவை சந்தித்த அவர் கிட்டத்தட்ட கூட்டணியை உறுதி செய்தார்னே சொல்லலாம். இதையடுத்து ஏப்ரலில் சென்னை வந்த அமித்ஷா அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்துள்ளதாக அறிவித்தார். இதன்பின் அதிமுக பாஜகவையும் தாவேகா தலைவர் விஜய் விமர்சிக்க தொடங்கிட்டாங்கன்னே சொல்லலாம். அதே போல கரூர் விவகாரத்துக்கு பின்னாடி தாவேகாவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. கரூர் சம்பவத்தில் தாவேகா நிர்வாகிகள் அத்தனை பேரும் ஓடி ஒளிந்து கொண்டிருப்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இதனை பயன்படுத்தி தாவேகாவை தங்களின் கூட்டணிக்குள் கொண்டு வர எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முயற்சித்து வருகிறார். கரூர் விவகாரத்தின் போது தாவேகா மற்றும் நடிகர் விஜய்க்கு ஆதரவாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருந்தார். இதையடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பங்கேற்ற பிரச்சார கூட்டம் ஒன்றில் அதிமுக தொண்டர் ஒருவர் தாவேகா கொடியை ஆட்டிக் கொண்டிருந்தார். அதனை பார்த்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்க பாருங்க கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, எழுச்சி ஆரவாரம் என்று உற்சாகமாகினார். இதையடுத்து எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சார கூட்டத்தில் தாவேகா கொடிகள் அதிகரித்ததுனே சொல்லலாம். அதிமுக மற்றும் பாஜக கொடிகள் மட்டும் இல்லாமல் தாவேகா கொடியும் இடம்பெற தொடங்கியது பல்வேறு குழப்பங்களை எழுப்பியது. அது மட்டுமில்லாமல் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி மாபெரும் கூட்டணி அமைக்கப்படும் என்று பேசத் தொடங்கியிருக்கிறார். ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியால் புதிய வாக்காளர்களை கவர முடியவில்லை என்ற விமர்சனம் இருந்து வருகிறது. திருமாவளவன், பே. சண்முகம், முத்தரசன் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமி மீது நம்பிக்கை இல்லை என்று கூறி வருகின்றனர். இந்த நிலையில் அதிமுக கூட்டணியில் தாவேகா இணையும், விஜய் வருவார் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறைமுகமாக பேசி வருகிறார். இது எடப்பாடி பழனிசாமியின் அரசியல் வாழ்க்கையிலே மிகப்பெரிய ரிஸ்காக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் கொள்கை எதிரியாக சொல்லப்படும் பாஜகவுடன் தாவேகா கூட்டணி அமைக்குமா என்பதும் சந்தேகம்தான். இதனால் எடப்பாடி பழனிசாமியின் பேச்சிற்கு பின் என்ன கணக்கு உள்ளது என்பது பேசு பொருளாகி இருக்கிறதுனே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.